தென் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மாரி செல்வராஜுக்கும் கபடிக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு பற்றி சொல்லுங்களேன். நான் வீட்டில் இருந்து தனியாக என்னைக்கு நடந்து தெருவுக்கு வர ஆரம்பிச்சோனோ அன்னைக்கு கபடி விளாட ஆரம்பிச்சிட்டேன். அன்னையிலேருந்து கபடிங்கிறது என்னோடய ரத்தத்தில் ஓய்வு போன ஒன்று. அதான் அந்த பிளாட்டில் ஒரு படம் பண்ணணும், ஆனால் அது முக்கியமான ஒரு கதையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மனத்தி கணேசன் அப்படிங்கிறது என்னோடய அண்ணன், சொந்தக்காரர். அவர் ஒரு பெரிய ஹீரோ, 90s ஒரு பெரிய டாப் ஹீரோ ஸ்போர்ட்ஸில், கபடியில். அப்போ நான் என்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, என்னோடய அரசியல் புரிதலில் ஒரு படம் பண்ணணும். அதாவது சவுத்தில் இருக்கக்கூடிய தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கூட ஒரு பெரிய டிஸ்கஷன் பண்ண வேண்டியது. ஏன்னா நான் 20 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ நான் ஊருக்கு போனாலும் அந்த பயம் எனக்கு இருக்குது, அந்த பதட்டம் இன்னும் இருக்குது, இன்னும் ஊர் மாறாமல் இருக்குது அப்படிங்கிற வலி வேதனைலாம் இருக்குது. பட் இது எப்படி சரி பண்ணுறது, எப்படி தொடங்குறது, இது என்ன டிஸ்கஷன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். எல்லா இளைஞர்களோடையும் பேசக்கூடிய மாதிரி ஒரு படம் பண்ணணும். வெறுமனை அங்கே இருக்கிற எல்லா இளைஞர்களோடையும் உரையாடலை நிகழ்த்தக்கூடிய ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அப்போ என்ன பிளாட்டில் அந்த படத்தை பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது தான் எனக்கு மனத்தி கணேசன் அவரோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த விஷயம் ஒன்று, அவர்கிட்ட இருந்து அவரோட வெற்றி, அவரோட கபடி, அவரோட உழைப்பு, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்ஸ்பயர் ஆகி நான் ஒரு புனைவாக நான் வச்சுருந்தேன்ல ஒரு நோக்கம், அந்த நோக்கத்துக்கு ஒரு திரைக்கதை அமைச்சு புனைவாக அமைச்சு படம் முழுசாக ஒரு படமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ட்ராமாவாக